ஹரிசுந்தர் சார் உள்ளிட்ட இயக்குநர்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். நாளை நம்பிக்கைகள் இருக்கிற அத்தனை தம்பிகளுக்கு வணக்கம். உண்மையாவே வீதி விழா விருதுகளுக்கு நீங்க அழைச்சப்போ ஒரு கெத்தா நம்மளும் நல்ல படம் பண்ணிட்டோம், மக்களுக்கான படைப்பை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட தான் வந்தேன். ஆனா இங்க வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்தேன் தெரியுமா, படம் பண்றதுலாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்க பண்ணீங்க பாருங்க, இந்த மேடையில நடந்த நிகழ்வுகள் 10 படத்துக்கு சமம், 100 படங்களுக்கு சமம். கருப்பண்ணசாமி ஆட்டம் தொடங்கி பெரியாரின் பேத்திகள் போட்ட ஆட்டம் வரை இதெல்லாம் எந்த சினிமாவும் பண்ண முடியாது. அதுலயும் குறிப்பா ஒரு கம்பு மேல தம்பி நின்னாரு பாருங்க, தமிழ் சினிமாவில் இல்ல உலக சினிமாவில ஒரு ஹீரோ பண்ண முடியாது. அதெல்லாம் எது கிராபிக்ஸ் பண்ணா வந்து அவ்வளவுதான். மக்களுக்கான படைப்பை நாட்டுப்புற கலைஞர்களை தாண்டி சினிமாக்காரங்களும் மற்றவங்களும் செய்யவே முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்வுகளும் உணர்த்துச்சு. காலையிலேயே வந்து பார்த்திருக்க வேண்டியது முதல்ல, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பேற்பட்ட நிகழ்வுகளுக்கு மத்தியில இந்த திரை விருதையும் ஒரு நிகழ்வா உருவாக்கி ஐயா காளீஸ்வரன் ஐயா எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை உருவாக்கி கொடுத்திருக்காரு. நந்தன் படத்துக்கான வெற்றியை இந்த மேடையில நான் உணர்றேன். அடித்தட்டு மக்கள் அதிகாரத்தை நோக்கி வரணும், ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை நோக்கி வரணும். வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் 1000 இருந்தா கூட மனம் முழுக்க பரவி போன சாதிய வெறி அவங்களை அந்த அதிகாரத்துல உட்கார விடாம என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற அவலத்தை தான் நான் நந்தன் படத்துல காட்சிப்படுத்தியிருந்தேன். நந்தன் படத்துக்கு வந்த விமர்சனங்களை நானும் என்னுடைய உதவி இயக்குநர்களும் எப்பவுமே மனமோது ஏற்றுப்போம். ஆனா நந்தன் படத்துக்கு ஒரு கௌரவம் கிடைக்குதுன்னா அது நிச்சயம் தமிழகம் முழுக்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம். அதிகாரத்துக்கு வா, அதுதான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கிறார் அம்பேத்கர். அதிகாரத்துக்கு வந்தும் எங்களுக்கான தீர்வு கிடைக்கலையே அப்படின்னு இன்றைக்கும் கண்ணீர் விட்டு கதற பஞ்சாயத்து தலைவர்கள் பற்றின கதை தான் நந்தன். இங்க கிடைக்கிற அத்தனை பாராட்டம், இங்க கிடைக்கிற அத்தனை பெருமிதங்களும் அவங்களுக்கு தான் சமர்ப்பணம். ஏன்னா இது அவங்களோட கதை, அவங்களோட கண்ணீர், அவங்களோட துயரம். அத படமா பண்ண எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, நிஜமாவே வாழ்ற அவங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு வலியுறுத்தி காளீஸ்வரன் ஐயா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் ஒருங்கிணைந்த தம்பி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.